10th standard science மறந்துட்டேன். Hi everyone. 10th standard science 2 mark 4 mark 7 mark ரொம்ப ஈஸி. 4 mark எவ்வளோ எழுதணும்? 7 எழுதணும். 7 mark 3 எழுதணும். எல்லாமே எழுதிடலாம். ப்ராப்ளம்ஸு கம்பல்சரியில் கேட்டால் கூட எழுதிடலாம். சப்பையாக நான் கொடுத்துருக்குறேன். ரொம்ப ஈஸி. நீ புக்கின்லாம் படிக்க வேண்டாம். சில கொஷின் மட்டும் புக்கினில் ஒரு 2-3 கொஷின் அவ்வளோதான். மித்தது எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸு நீ படிச்சினா 75க்கு 75 எடுத்துடலாம். 1 மார்க்கும் புக் பேக் தான் வந்துடும். சயின்ஸ் ஒரு மேட்டரே கிடையாது, ஈஸி 10th ஓகேவா. 10th மேக்ஸும் போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்க்கல. சோஷியலில் 5 மார்க் போட்டிருக்கேன். சோஷியலில் நாளைக்குள்ளே 2 மார்க் 5 மார்க் எல்லாமே ஒரு 100 out of 100 வீடியோ போட்டுருவேன். சயின்ஸ் கண்டிப்பாக கீழே அந்த லைக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் 10th தெரியல நம்ம போடுறோன்னே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிட் 1 ஃபிசிக்ஸு 4 யூனிட்டு ரொம்ப ஈஸி. யூனிட் 1 தான் முக்கியமான யூனிட்டு. இருக்கிறது எல்லாம் 2 மார்க் நியூட்டன்லாம் அது இதுன்னு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் கப்பல் எல்லாமே கொடுத்துருக்கேன். 4 மார்க்கில் உனக்கு ரோமன் நம்பர் 8 இருக்கக்கூடிய இந்த 5 கொஸ்டினுமே கொடுத்துருக்கேன். 7 மார்க்கில் அந்த நியூட்டன் செகண்ட் டெரிவேஷனும் லீனியர் மொமெண்டமும் கொடுத்துருக்குறேன். தமிழ் வீடியோ இருக்கனால தான் நம்பர் இங்கே நோட் பண்ணிக்க. உங்கள் புக் எடுத்து ரோமன் நம்பர் வச்சு நோட் பண்ணிக்க. ரோமன் நம்பர் இந்த புக்கில் இருக்கும், அதில் என்னெல்லாம் பார்த்துக்கோ. 2 மார்க் தனியாக கொடுத்துருக்கேன், 4 மார்க் தனியாக கொடுத்துருக்கேன், 7 மார்க் தனியாக கொடுத்துருக்கேன். 4 மார்க்கில் ரோமன் நம்பர் 6 மாஸ் வெயிட் அதை தான் தனியாக எழுதியிருக்கேன், அவ்வளோதான். யூனிட் 2 இதில் ப்ராப்ளம்ஸ் வேணும். யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்குன்னு சொல்லிட்டு 2 சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் 7 மார்க்கு 4 மார்க் எப்படி கேட்பாங்க உங்களுக்கு தெரியும். 2 மார்க்லேருந்து கேட்பாங்க. எப்படின்னா ஏபின்னு போட்டு கேட்பாங்க. அதனால் 2 மார்க்கு எந்த லெசன்லையுமே விட்டுறாத. 2 மார்க் வச்சு 7 மார்க்கில் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க, 4 மார்க்லேயும் ரைஸ் பண்ணுவாங்க. ஏபின்னு போட்டு கேட்பாங்க, அதனால் பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால் சயின்ஸில் 2 மார்க்கு படித்து தான் ஆகணும். 4 மார்க்குன்னு தனியாக கேட்டாங்கன்னா இது அதை தான் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். 7 மார்க்குன்னு தனியாக கேட்டாங்கன்னா இது 2 கேட்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். செகண்ட் லெசன் ஈஸி தான். இதில் ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த எக்ஸாம்பிளில் 2, 3, 4 மட்டும் பார்த்தா போதும். யூனிட் 3 சின்ன யூனிட்டு. 4 மார்க்கில் அந்த ரோமன் நம்பர் 6 2, 6 அது ஈஸி தான். இதுவும் 2 மார்க். பாயில்ஸ்லா, சார்லஸ்லா, கெலோரி அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஓகேவா. யூனிட் 4மே ஈஸி தான், ஒன்றும் கிடையாது. 7 மார்க்கில் அந்த ஃபஸ்ட்டு ஒன் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரலல் போட்டு காமிக்கணுமா, நான் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கிறதுல போட்டு காமிக்கிறேன். செகண்டு தேர்டு ஈஸி, அந்த 3 கொஷின் இருக்கும். அதுக்கப்புறம் 4 மார்க்குன்றது ரோமன் நம்பர் 8ல் 5th ஒன் எல்இடி அந்த அட்வான்டேஜ், அது ஈஸி. 4 மார்க்கில் அந்த குட்டி குட்டி கொஷின்ஸ் இருக்குல்ல, ஓம்ஸ்லா, ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், அந்த கொஷின்ஸ் தான் இங்கே கொடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸி தான். யூனிட் 4 முடிச்சோன்னா இதை ப்ராப்ளம் ஹார்ட்ஸ் கொஸ்டினில் வந்து 2வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் நம்பர் 1, 2, 3, 4, 6 எக்ஸாம்பிளில் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிசிக்ஸ் அவ்வளோதான். ஃபிசிக்ஸ் ஈஸியாக படிச்சிடலாம், ஒன்றும் பெரிய பஞ்சாயத்தெல்லாம் கிடையாது. சரியா. வீக்ஸ் 2மே படிக்கலாம். கெமிஸ்ட்ரி 7, 8, 9 நான் வீக்ஸ் 2 சொல்லக்கூடிய விஷயம்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக படி நான் கொடுக்குறது. ப்ராப்ளம் படிக்கணும் வேண்டாம், ரொம்ப வீக்கிறவங்க ப்ராப்ளம் வேண்டாம். நீ தியரி மட்டும் ஒழுக்கமாக படி, ப்ராப்ளம்ஸ் விட்டுரு. ஸோ கெமிஸ்ட்ரி யூனிட் 7ல் அந்த 7 மார்க்கில் அந்த 5வது வேப்பர் டென்சிட்டி அது இது. அப்புறம் அந்த புக்கின் கொஸ்டின் அப்ளிகேஷன் ஆகல ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் நிறைய பேர் படிக்கிறது இல்லை, படிச்சுக்கோ. 4 மார்க்கில் கேட்பாங்க. ப்ராப்ளம் சொல்லிவிட்டு புக் பேக்கில் கொடுத்துருக்குறான், அந்த 1, 2, 3 அது போட்டு பார்க்கணும். 4th கொஸ்டின் மாடர்ன் அட்டாமிக் தியரி ஈஸி, 2 மார்க்கும் ஈஸி. ஸோ ப்ராப்ளம்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஹார்ட்ஸ் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கம்பல்சரி 4 மார்க்கில் கூட கேட்கலாம். ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 1 7.9ல் உங்கள் புக்கினில் சால்வ் ப்ராப்ளம்ஸில் கால்குலேஷன் ஆஃப் மோலார் மாஸில் 3 சம் இருக்கும், அதை பார்த்துக்கோ, அவ்வளோதான். யூனிட் 8 அது ஒரு சின்ன யூனிட்டு. நான் வந்து சம்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. நீ ஹார்ட்ஸ் கொஸ்டினில் மட்டும் ஹார்ட்ஸ் கொஸ்டின் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோ. புக் பேக்கில் இந்த 3வது, 4வது, 6வது நம்பரில் புக்கினில் அலாய், அமல்கம், ரீசன்ஸ் அந்த இது மட்டும் படிச்சுக்கோ. மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன் இது வந்து 7 மார்க்கு 8.11.2. ஸோ அதுவும் படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ஹார்ட்ஸ் கொஸ்டினில் அந்த 2, 3 ரோமன் நம்பர் இருக்குது. யூனிட் 8மே ஈஸி. யூனிட் 9மே பாருங்கள் சின்னதாக தான் இருக்குது. 2 மார்க்கில் எல்லாமே படிங்க. ஏன்னா நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் ஏன் படிக்க சொல்லணும்னா ஏபின்னு போட்டு கேட்டு தள்ளுவாங்க. 4 மார்க்கில் 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேச்சுரேட், அன்சேச்சுரேட், ஹைக்ரோஸ்கோபிக், டெலக்கன்ஸ். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ அவ்வளோதான். நீங்கள் இது 2 படித்தாலே 50 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம், வித்தவுட் ப்ராப்ளம் இல்லாமலே எடுத்துடலாம். அது நிறைய பேருக்கு தெரியதில்லை. பயாலஜியில் 12 to 18வது லெசன்னு சொல்கிறாங்க, ஒரு சில ஸ்கூலில் 17ங்கிறாங்க. நான் ஏதோ 18 வரைக்கும் கொடுத்துருக்குறேன். பயாலஜியில் ரொம்ப ஈஸி, டயக்ராமோட சேர்த்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் லெசன் ஈஸி, 2 மார்க் எல்லோரும் படிச்சிருப்பீங்க. 7 மார்க்கில் அந்த ஃபஸ்ட் 1, 3rd 1 படிச்சிருப்பீங்க. மோனோகோட், டைகோட். டயக்ராம் வந்து வாஸ்குலர் கட்ரை, பண்டில், ஓப்பன் க்ளோஸ்டு, கிரவுண்ட் பிளான், மோனோகோட், டைகோட்டு, குளோரோப்ளஸ், பசுங்கண்ணம்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராம்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. ஆக்சிசோம் டயக்ராம் கூட கேட்கலாம். யூனிட் 13 ஈஸி தான், பெரிய இதெல்லாம் இல்லை. 2 மார்க்கில் இந்த 5
4 மார்க்கில் அந்த 1 2 இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, 4 பாயிண்ட் படித்தா போதும். ரோமன் நம்பர் 7ல் செகண்ட் ஒன். 7 மார்க்கில் அந்த ரேபிட்டோட மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம், அவ்வளோதான்ப்பா. 14th யூனிட் 14 எடுத்துக்கிட்டிங்க, அதுவுமே ஈஸி தான். நான் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் உங்கள் புக்கில், நான் கம்மி பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 6ல் இந்த 2 மார்க், 5 2 மார்க். 4 மார்க்கில் ரோமன் நம்பர் 6ல் 10வது ஆர்டரி வெயின்னு நினைக்கிறேன் அந்த கொஸ்டின். 7 மார்க்கில் டிரான்ஸ்பரேஷன் பிளட்டு கண்டிப்பாக படி. அந்த பிளட்டு பற்றி காம்போசிஷன் லூக்கோசைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் அது படிச்சுக்கோ. டயக்ராமில் வந்து இந்த 3 டயக்ராம் 14.9 14.6 14.11 உன் புக்கில் மார்க் பண்ணு, இம்பார்ட்டன்ட். ஸோ யூனிட் 14மே ஈஸி தான். யூனிட் 15ல் பெரிய 2 கொஸ்டின் இருக்குது, நியூரானு பிரெயின். பிரெயின் படிக்க முடியலனாலும் பரவாயில்ல, நியூரான் படிச்சது ரொம்ப முக்கியம். ஸோ 4 மார்க்கில் அந்த கிளாசிஃபை நியூரான் கண்டிப்பாக வரும். 4 மார்க்கில் ஃபஸ்ட்டு ஒன்றும் ஈஸி தான், அந்த வாலண்ட்ரி இன்வாலண்ட்ரி. 2 மார்க்கில் ஈஸி தான், அந்த ஸ்டிமுலை அந்த ரிஃப்ளெக்ஸாக இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. நியூரான் பிரெயின் படிக்கணும், பிரெயின் படிக்க முடியும், நியூரானாவது படிக்கும் வீக்ஸ் ஒன்று. யூனிட் 16 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவுமே ஈஸி தான். 1 or 2 சென்டென்ஸ்லேருந்து ஏபிசியும் போட்டு கேட்பான். அந்த 1 or 2 சென்டென்ஸ்லேருந்துமே நான் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி யூனிட் 13 கொடுத்துருக்குறேன், அதுலேயும் இம்பார்ட்டன்ட். ரோமன் நம்பர் 7ல் 2 மார்க்ஸ் இது, ஏபின்னு போட்டு கேட்டு தள்ளுவாங்க. 4 மார்க்கில் அந்த ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஜிபிர்லின்ஸும் அந்த ஃபஸ்ட் ஒன் ஹார்மோன் எத்திலின் ஹார்மோன் சொல்லுவோம். டயக்ராம் வந்து இது 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம், புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. யூனிட் 17 2 7 மார்க் இருக்குது. ஒவ்யூல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் படிக்கலாம்னு பரவாயில்ல, ஒவ்யூல் படிச்சுட்டு போயிரு. ஆனால் மென்ஸ்ட்ரல் சைக்கிளுமே கேட்குறாங்க. ஒவ்யூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆங்கியோஸ்பெர்மிக் ஒவ்யூல்னு சொல்லுவாங்க. டயக்ராம் இதில் வந்து ஸ்பெர்மும் ஓவமும் ஓவியூல், இங்கே டயக்ராம் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க, புக்கில் ஒன்று இருக்குது. 2 மார்க் வந்து யூனிட் 17ல் ரொம்ப ஈஸி தான். அந்த 1 or 2 சென்டென்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ரோமன் நம்பர் 6லேயும் இது கேட்குறாங்க, ஏபின்னு போட்டு கேட்டு தள்ளுவாங்க. அதான் 4 மார்க்கில் ஒன்றே ஒன்று, அந்த கிராஸ் பாலினேஷன் செல் பாலினேஷனோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். அது எப்படி வேணாலும் பிரித்து கேட்பாங்க, அது ஃபுல்லாக படிச்சிருங்க. 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் படிச்சிருங்க. அட்வான்டேஜ் 3 டிஸ்அட்வான்டேஜ் 3. யூனிட் 18 இருந்தால் 4 மார்க்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்கலாம். இதெல்லாம் 2 மார்க் தானே சார். மெண்டல் பியாப்லன் 4 மார்க்கு, ஃபெனோடைப் ஜெனோடைப் ஆக்சிசோ ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட் ஆலோசோம்ஸ் யூப்ளாய்டு, இது எல்லாமே வந்து 2 மார்க் தான், ஏபின்னு போட்டு கேட்டு தருவாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி, வித்தின் 1/2 மணி நேரத்தில் படிச்சிடலாம். 7 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 6ல் 7, ரோமன் நம்பர் 7ல் 2. இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம், இது டிஎன்ஏ. நீ குரோமோசோம் படிக்கலாம்னு பரவாயில்ல, டிஎன்ஏ கண்டிப்பாக படிக்கணும், சரியா? ஆனால் ரொம்ப வீக்காக இருக்கும், டிஎன்ஏ மட்டும்போது படிக்கும். ஸோ வீக் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறப்போ பயாலஜியில் நிறையா இருக்குது சார், என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னா யூனிட் 12 13 15 16 கூட வேண்டாம், 17. ஸோ ஏதோ ஒரு 4 லெசன் 16 ஏதோ ஒரு 4 லெசனாவது உருப்படியாக படிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆனால் 7 மார்க்கு நான் 4 மார்க்குன்னு தனியாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன்னா அது நீ கட்டாயம் படித்தாகணும், வேறு என்ன பண்ணுறது? எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். எப்படி வேணாலும் சயின்ஸ் மட்டுமே எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஸோ ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி நல்லா படிச்சுக்கோ, அதுலேயே மார்க் வந்துடும். பயாலஜி அதுக்கு ஃபுல்லாக விட்டுட்டு போயிடாது. யூனிட் 1 ஈஸி, 2 ஈஸி, அதாவது 12th யூனிட் 13th யூனிட் ஈஸி. உனக்கு எந்த 4 யூனிட் ஈஸியாக இருக்கும் நல்லபடியாக நான் கொடுத்து ஏதாவது படிச்சுட்டு போ, 60 மார்க் கிட்டே எடுக்கலாம். ஆனால் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க இந்த போர்டுக்கு எல்லாமே படிங்க, நியூமெரிக்கல் ப்ராப்ளமோடு படிங்க, எப்படி கேட்டாலுமே நம்ம சென்டம் எடுத்துடலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுதான் உண்மை, இப்படி தான் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.